இயக்கி தயாரிச்சிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் படமாக இது நான் பண்ணியிருக்கேன். நான் எம் ராஜேஷ் கிட்ட அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். இன்றைக்கி வரைக்கும் நான் அவர்கிட்ட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல இந்த கதையை எங்கள் டைரக்டர் கிட்ட தான் சொன்னேன். அவர் இது டபுள் ஆக்ஷன் சார், ஜல்லிக்கட்டு சம்மந்தமான கதைன்னு சொன்னேன். டேய் இவ்வளோ பெரிய கதையாக இருக்குது, இதை நீ எப்படிடா எடுப்பேன்னு கேட்டார். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு ஒரு சேஃப் ஹீரோவை ட்ரை பண்ணேன். அதுக்கு அற்புதமாக ஆப்டாக அமைஞ்சது அட்டகத்தி தினேஷ் சார் மட்டும்தான். அவர் ஃபஸ்ட் இந்த கதையை கேட்கறதுக்கு கொஞ்சம் அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்தோம். அவர் பிஸியாக இருந்தார். அந்த டைமில் ரப்பர் பந்து ஷூட்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு அவர் சொன்னார். கதையை அவர் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 மினிட்ஸ் கம்மியாக தான் கேட்டார். கதையை கேட்டார். அந்த ஜல்லிக்கட்டு எபிசோடு மட்டும் தான் நான் ஃபுல்லாக சொன்னேன் அவர்கிட்ட. அந்த கதையை கேட்டவுடனே அவர் இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தை நான் பண்ணுற முடியும். நான் ரப்பர் பந்துக்கு அப்புறம் 100 கதை கேட்டிருக்கேன். 100 கதையை நான் நிறைய ஒத்துக்கலை, பட் நான் இந்த கதையை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஷூட்டிங் அதாவது நான் தயாரிப்பாளர்ன்றதுனால இந்த படத்தை நான் எல்லாமே டபுள் கால் ஷீட் தான் போட்டேன். சிங்கிள் கால் ஷீட்டே படத்தில் கிடையாது. 1.5 கால் ஷீட்டு டபுள் கால் ஷீட் தான். கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த ஒரு ஹீரோவும் டபுள் கால் ஷீட்டில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மார்னிங் 9 o'clock 7 o'clock கேமரா வச்சுன்னா நைட்டு 2 வரைக்கும் போவோம். ஸோ இதை சத்தியமாக அது தினேஷ் சார் அவ்வளோ அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு இந்த டைமில் அட்டகத்தி தினேஷ் சாருக்கு இப்போது கெத்து தினேஷாக மாறி இருக்காரு. அது இல்லாமல் இப்போ நம்ம படத்தில் விஆர் தினேஷாக போட்டுருங்க, அப்புறம் கருப்பு பல்ஸ் ரீட்டாகவும் அப்புறம் கருப்பு பல்சர் தினேஷ்னு போடணும் அடுத்த படத்தில். அதனால் இனிமேல் எனக்கு விஆர் தினேஷ்னு எல்லா படத்துலையும் பேர் போட்டுருங்கன்னாரு. அப்புறம் வேட்டுவும் அவர் படத்தில் ரஞ்சித் அண்ணா இயக்கத்தில் வேட்டுவும் வருது. அதை அவர் லீடு பண்ணுறாரு. ஆரியாலாம் நடிக்கிறதா சொன்னாங்க. அந்த படத்தில் விஆர் தினேஷ்னு பேர் வருது. கருப்பு பல்சருக்கு அப்புறம் அந்த படம் வருது. நம்ம விஆர் தினேஷ்னு போட்டிருக்கோம். இது முழுக்க ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கும். ஃபுல் கமர்ஷியல் தான். படத்தில் காமெடி அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃப்ராங்க்ஸ்டர் ராகுல் காமெடி பண்ணியிருக்காரு. அதை விட முக்கியமான விஷயம்னா, எனக்கு இந்த படத்துக்கு பெரிய தூணாக இருந்தது மன்சூர் சாரும், சரவண சுப்பையா அண்டு அர்ஜய். இவங்க 3 பேருமே நான் அது வில்லனாக ஸ்கெட்ச் பண்ணும் போது ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டு வச்சா அந்த வில்லன் வேறு லெவலில் இருக்கணும்னு பிளான் பண்ணேன். அதை நான் பிளான் பண்ணி நான் மலையாள வில்லன்னு எவ்வளோ தெலுங்கு வில்லனாக ட்ரை பண்ணேன். பட் அர்ஜய் பர்ஃபெக்டாக உட்காந்தாரு. ஏன்னா ஒரு க்ளோஸ்அப் சுல்தான் படம் நான் பார்த்தேன். அதில் எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே சென்டர் ஆஃப் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அது க்ளோஸ்அப் ஷாட்டு தான். அது அர்ஜய் சார் அற்புதமாக ஆப்டாக உட்காந்தாரு. அவரை புக் பண்ணேன் ஃபஸ்ட்டு கதை சொல்லி. அவரும் டக்குன்னு பிடிக்க முடியல. அப்புறம் அவரும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் அதிகாரியாக வரணும், ஜல்லிக்கட்டு ப்ளஸ் ப்ரெசன்ஸில் வரணும். அது யார் நான் பிளான் பண்ணுறது சரவண சுப்பையா சார்கிட்ட கதை சொன்னேன். அவரும் கேட்ட வார்த்தை. ஆனால் அவர் ஒரு சிட்டிசன் மிகப்பெரிய வெற்றி படம், பெரிய ஒரு கண்டென்ட் உள்ள படத்தை இயக்கியிருக்காரு. அவர் கேட்ட கவர்ஸு இது இவ்வளோ பெரிய கண்டென்ட்டாக இருக்குது, ஜல்லிக்கட்டு ஃபஸ்ட்டு படமாக தொடுறீங்க, வேறு இதில் பெரிய இஷ்யூலாம் வைக்கிறீங்க, இது என்ன ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டார். தினேஷோட 2வது படம் வராது, விசாரணைக்கு அப்புறம். விசாரணைக்கு அப்புறம் சாருக்கு 2வது படம். அவர் கேட்ட கொஸ்டின் இது பெரிய கண்டென்ட்டாக இருக்குது, பண்ணுறீங்களா தம்பின்னு